ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரூச் ஒர்க் வந்து ப்ளவுஸில் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடிமேட் ப்ளவுஸில் பண்ண போகிறேன். ஓகேவா? ப்ரூச் ஒர்க் வந்து ஸ்டிச்சட்லேயும் பண்ணலாம், அன்ஸ்டிச்சட்லேயும் பண்ணலாம். பட் நான் இப்போ வந்து ஸ்டிச்சடு ப்ளவுஸில் பண்ணுறேன். அன்ஸ்டிச்சடில் பண்ணுற ஒர்க் வந்து அப்கமிங்கில் வந்து நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம நார்மலாக ஷூவிங் த்ரெட்டு சேம் கலரில் எடுத்திருக்கேன், போலான் எடுத்திருக்கேன். அண்ட் ஹேங்கிங்ஸ் வந்து கோல்டு கலரில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸுமே பாருங்கள், பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் அண்ட் செல்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இது வந்து நான் கொஞ்சம் கோல்டு கலர்லேயும் அண்ட் 1 இன்ச் வந்து டியூப் பீடு அது கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். கொஞ்சம் 4 mm பீடு பிங்க்கு அண்ட் கோல்டு எல்லாம் கலந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ப்ளவுஸில் வந்து பிங்க் கலருமே கொஞ்சம் ஷேடு வரும், அதுக்காக நான் அப்படி எடுத்திருக்கேன். ஓகேவா? இது மட்டும் வச்சு நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து ப்ரூச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஃப்ரேம் மாட்டிக்கலாம். ஸ்டிச்சடு ப்ளவுஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது 10 இன்ச் ஆர் 8 இன்ச் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். அன்ஸ்டிச்சடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 18 இன்ச் ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம 10 இன்ச் ஃப்ரேம் இருந்தால் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நெக்லேயும் கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் நான் வந்து இந்த சைடில் மட்டும் டிசைன் பண்ணுறேன். சைடு பேக் நெக்கில் அண்ட் வந்து ஸ்லீவு ஃப்ரண்ட் நெக்கு இந்த 4 பிளேஸில் வந்து நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த ஃபுல்லுலேயுமே வந்து நம்ம ப்ரூச் ஒர்க்குமே பண்ணலாம். பட் வந்து அது நான் அன்ஸ்டிச்சடு ப்ளவுஸில் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ரெடிமேட் ப்ளவுஸு அதாவது ஸ்டிச்சடு ப்ளவுஸில் வந்து நான் வந்து இந்த ஒன் சைடில் மட்டும் ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம ஃப்ரேமில் மாட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு அளவு வச்சுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரூச் வந்து பார்த்துருக்கீங்க, அதை வந்து நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ரூச்சோட அளவு இவ்வளோ தான் இருக்குது. அதாவது ஒரு 2 இன்ச் இல்லை 1.5 இன்ச் அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா 1/1 கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா? இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த ப்ரூச்சே பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு வருது அப்படின்னா நம்ம கம்பல்சரி இன்ச் டேப் வச்சுட்டு இங்கே 4 இருக்குது அப்படின்னா சிலது வந்து நம்ம பக்கமே போட்டுக்குவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் இங்கே அந்த மாதிரி கூட நம்ம விரும்பலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்த்துருக்க ப்ரூச் எல்லாம் வளருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரேமில் மாட்டிக்கலாம். ஸோ சென்டராக வந்து கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இது என்னோடய ப்ளவுஸில் சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து அட்டை இருக்குது. ஓகேவா? அட்டத்தை ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் எப்பயுமே சரி ப்ரூச் ஒர்க் அண்ட் ஆரி ஒர்க் எது நம்ம அளவு பண்ணும்போதும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃப்ளாட்டாக வச்சுட்டு இப்போ இதில் நமக்கு வந்து ப்ரூச் எங்கெங்கே வேணும் அப்படின்னா நம்ம ஒரு லைட்டாக ஒரு டிசி மார்க்கரில் வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ண. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ண போகிற ப்ரூச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லை 2.5 அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 இல்லை 3.5 அந்த மாதிரி ஸ்பேஸில் விட்டுக்கலாம். ஸ்பேஸ் வந்து இதுக்கு இதுதான் அப்படின்னு கணக்கு கிடையாது. அவங்க இப்போ வந்து கஸ்டமரே கேட்குறாங்க அப்படின்னா அந்த அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்க, அதாவது இப்போ அவங்க ஒரு பிக்சர் காட்டுறாங்கன்னா அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒன்று கிட்டவே இருக்கும், ஒன்று கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். இப்போ நம்மது ஒரு 2 இல்லை 2.5 இருக்குதுன்னு வைங்க. அப்போது நம்ம வந்து இங்கேருந்தே வந்து நம்ம ப்ரூச் ஒர்க் பண்ண மாட்டோம். இங்கே வந்து நமக்கு அட்டை இருக்கும். ஓகேவா? ஒரு 1 இல்லை 2 அது வந்து நம்ம கேட்குறவங்க அதாவது கஸ்டமரை பொறுத்து அவங்களுக்கு இந்த இடத்துல இருந்துன்னா ஓகேவாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம வச்சு கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே வச்சுக்கிறேன், இந்த 2 கிட்ட வைக்கிறேன். 2 கிட்ட ஒரு மார்க் பண்ணிட்டு, அதாவது இந்த நாட் இருக்குது எனக்கு. ஓகேவா? நான் இங்கே வச்சுட்டு இப்போ வந்து என்னோடய ப்ரூச் வந்து பார்த்திங்கன்னா 2 to 2.5 சொன்னேன்னா அப்போ 3.5 வைக்கலாம், 3 இந்த மாதிரி கூட ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ 1 அகெயின் வந்து இந்த மாதிரி. ஓகேவா? எனக்கு இப்போ இங்கே வந்து நான் பேக்கில் வந்து நான் 3 தான் வைக்க போகிறேன். ஓகேவா? இல்லை இறக்கமாக எனக்கு வேணும் அப்படி இல்லை இன்னொன்று வேணும் அப்படின்னு சேர்த்து கேட்டாங்க, இல்லை நீங்களே உங்கள் ப்ளவுஸ்க்கு விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொன்று கூட இங்கே வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். பட் நான் வந்து இங்கே 3 தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ 3 வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். சேம் அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கும். பட் ஸ்லீவில் வந்து நம்ம ஃப்ரேமில் மாட்ட முடியாது, நம்ம கையில் ஒர்க் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி ஃப்ரேம் இருக்கும் பார்த்திங்களா, அது இருந்துச்சுன்னா நம்ம ஸ்லீவில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள், நம்ம அந்த கீழ்ப்பக்கம் இருக்குது இல்லையா, அந்த ஜாயிண்ட் இப்படி எடுத்துட்டு அதோட அந்த மேல் பக்கத்தில் சும்மா இப்படி நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சென்டர் அளந்துக்கோங்க.
இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 6:45 அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ண போகிறதில்ல. 6:45 அப்படின்னா ஒரு 3:30க்கு கம்மி அந்த மாதிரி நம்ம கணக்கு வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஓகேவா. இங்கே வந்து நம்ம ப்ரூச் ஒர்க் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு ப்ரூச் ஒவ்வொரு டிசைன் ஓகேவா. சிலது வந்து நம்ம பார்டர்லேயும் பண்ணுவோம். பட் நம்ம வந்து இது வந்து இங்கே மட்டும்தான் நம்ம ப்ரூச் ஒர்க் கொடுக்க போகிறோம் ஓகேவா. இப்போ இன்னொரு ப்ளவுஸ்க்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேம் வந்து அதோட அட்டத்தை இப்படி நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த ப்ளவுஸோட அட்டத்தையும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே இப்படி மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதுக்கு நீங்கள் தனியாக மார்க் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா இது ஒரு ஈஸி ஐடியா. இது எங்கே பண்ணியிருக்கீங்களோ அங்கேயே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்லேயுமே உங்களுக்கு சேம் அப்படி தான். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வைக்க மாட்டோம். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வைக்க மாட்டோம். பின்னாடி வந்து நம்ம ஒரு 2லேருந்து வச்சோம் இல்லையா, நீங்கள் அது மாதிரி கூட வச்சுக்கலாம். ரொம்பவும் நம்ம இறக்கி வைக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல saree கட்டுவோம் இல்லையா, அதனால் ஒருத்தவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே 2லேயே மார்க் பண்ணுறேன். அந்த பேக்கில் மார்க் பண்ண இல்லையா, அங்கே அளவு வந்து நம்ம வைக்கிறது வந்து ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஒவ்வொரு டிசைனுக்கும் மாறும் ஓகேவா. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃப்ரேமில் மாட்டிக்கலாம். இந்த ஃப்ரேம் வந்து கீழே இருக்கணும், நம்ம லாக் உள்ள ஃப்ரேம் வந்து மேலே இருக்கணும் ஓகேவா. இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இப்படி வச்சு இதை நம்ம மேலே வச்சு டைட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான் ஓகேவா. இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நான் இது மாட்டிட்டேன். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் மாட்டிக்கணும். ரொம்ப டைட்டாக மாட்டணும்னு இல்லை. இது வந்து நம்ம நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால ரொம்ப ஹெவியாலாம் வேண்டாம். ஓரளவு நீங்கள் ஓரளவு ஃப்ளாட்டாக ஒர்க் பண்ணுற அளவு இருந்தால் போதும். அந்த மாதிரி மாட்டிட்டு லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாட் இருந்துச்சுனாலும் நாட்டோடு மாட்டிடாதீங்க. ஏன்னா நம்ம டைட் பண்ணும்போதுக்கு இது இப்படி இருந்தால் அந்துட்டு வந்துடும் ஓகேவா. அதனால் நாட்டெல்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் வந்து ஃப்ரீயாக வச்சுட்டா தான் நம்ம நீடில் வச்சு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் நான் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் கோல்டு கலர் மாதிரி இருக்குது. நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு இடத்துல வச்சுட்டு இது நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த 5 பெட்டல்ஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்து இந்த சைடில் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். இது வந்து இந்த ஃப்ளவரில் வந்து ஒரு ஷேடிங் மாதிரி இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். என்னோடய கிளாஸில் இந்த கிளாஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். நம்ம சென்டராக ஸ்டிச் பண்ணுறதை விட பார்க்கவும் உங்களுக்கு அந்த ஃப்ளவர்லேருந்து அது ஷேடிங் மாதிரி வந்திருக்கும் ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், சென்டர்லேருந்து மறுபடியும் நான் ஸ்டிச் எடுக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே லாக் ஸ்டிச் கம்பல்சரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு ஒரு பிங்க் கலரில் நான் வந்து இது 4 mm பீட் எடுத்திருக்கேன்.
இப்போ வந்து நீங்கள் ஒரு லாக் பண்ணிவிட்டு கூட நெக்ஸ்ட் ஃப்ளவர் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ வந்து நான் நல்லா லாக் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து அகைன் சேம் நான் பக்கத்தில் இதே மாதிரி தான் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு பக்கத்தில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 ஃப்ளவர் அதே மாதிரி செட் பண்ணிட்டேன். பாருங்க, இப்போ அகைன் வந்து நான் இன்னொரு ஃப்ளவர் ஒன்று கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி எடுக்கிறீங்க. ஒவ்வொரு பெட்டல் பக்கமும் அது 4 ஃப்ளவர் பெட்டலாக இருந்தாலும் ஓகே, இல்லை 6 எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி வாங்கினாலும் ஓகே. இது வந்து நான் சேம் அதே க்ரீன் கலர்லேயே போடுறதுனால அந்த ஷேடிங் மாதிரி உங்களுக்கு தெரியல. இப்போ வந்து நீங்கள் பிங்க் கலர்லலாம் இது போட்டிருந்தீங்க அப்படின்னா அழகாக அந்த ஃப்ளவருக்குள்ளேருந்து அது ஷேடாகி போகும் இல்லையா, அந்த மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி வச்சு ஒர்க் பண்ணும்போது அது ஒரு ப்ளஸ். பட் பார்த்திங்கன்னா இன்னொன்று, இந்த பூவுமே உங்களுக்கு ஷேக் ஆகாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லோரியல் எடுத்திருக்கேன். லோரியல் வந்து இந்த பூவோட சைடில் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அங்கே வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். நல்லா ஒரு 4 to 5 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து லூஸ் ஆகாது. ஓகேவா? இப்போ நான் என் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கிளாஸ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 3 ஃப்ளவர் வந்து வச்சுட்டு லோரியல் கொஞ்சம் வச்சுருக்கேன். சாரி, போலான் கொஞ்சம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து நான் வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி வைக்க போகிறேன். ஸோ இப்போ ஹேங்கிங்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் அந்த பிங்க் கலர் பீடும் அண்டு வந்து ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த பீடுமே உங்கள் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த அந்த ஹேங்கிங்ஸ் தள்ளிட்டு இங்கே பாருங்கள், இந்த பீடுக்குள்ளே வந்து நீடில் இன்சல்ட் பண்ணி நான் வந்து எடுக்கிறேன். ஸோ ஒரு லாக் மாதிரி ஒன்று கம்பல்சரி போட்டுறணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அகெயின் நான் அதே அளவே பீட் லோட் பண்ணி ஹேங்கிங்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஹேங்கிங் இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம தள்ளிட்டு இந்த பீடுக்குள்ளே வந்து நம்ம நீடில் விடணும். இப்போ வந்து ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுறணும். ஓகேவா? இங்கே வந்து அகைன் வந்து நான் டியூப் பீடு 1 inch இருக்கு இல்லையா, அது ஒன்று கொடுத்துக்க போகிறேன். அதுக்கு இங்கே பாருங்கள், நான் 1 inch டியூப் பீடும் அண்டு வந்து இந்த பிங்க் கலரில் 4 mm பீட் எடுத்தேன் இல்லையா, அது வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ சேம் இந்த பீடை வந்து நம்ம ஒதுக்கிட்டு இந்த டியூப் பீடுக்குள்ளே நம்ம நீடில் விடணும்.
ஓகேவா? இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. ஓகேவா? பாருங்கள். இப்போ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பக்கம் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி தான் இந்த 2 பக்கமும் நான் ஒர்க் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சேம் இங்கே நான் என்ன பண்ணனோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பேட்ச் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேவா? நம்ம 3 பேட்ச் சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்போ இன்னொன்று ஒன்று போடணும். இங்கே பாருங்கள். ஸோ அந்த தேர்டையும் போட்டுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது 3 பக்கமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நான் இப்போ கிளாஸ் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான ப்ரூச் தான், ஆனால் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரூச் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது அட்லீஸ்ட் இந்தளவு கேப்பாவது இருக்கணும். ஓகேவா? ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி விட்டு, அதாவது நம்ம அட்டை இந்த பாட்டா இருக்குது இல்லையா, அதில் சென்டர்லேருந்து ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப ஒட்டி இந்த பக்கம் பண்ண வேணாம், இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம வந்து இப்படி சென்டராக பண்ணி வருவோம் இல்லையா, அதாவது ஃபுல் நெக்குக்கும் சொன்னேன் இல்லையா, அந்த மாடலுக்குமே சேம் வந்து நீங்கள் அப்படி தான் பண்ணணும். கொஞ்சம் கேப் இந்த மாதிரி விட்டு தான் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இப்போ ஆரி ஒர்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டிச் பண்ணியிருப்போம். பட் இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம தள்ளி தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பேக் நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேம் இந்த பேட்டர்னில் நான் என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும் நம்ம ஸ்லீவ்லேயும் அதான் பண்ணுவோம், அண்டு வந்து ஃப்ரண்ட் நெக்லேயும் நம்ம அதான் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நான் ஃப்ரேம் விட்டு கழட்டிட்டேன். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸ்டிச் பண்ணதே பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணோம். பட் இந்த ப்ரூச் ஒர்க்குக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ளவுஸ். ஓகேவா? இதே மாதிரியே நம்ம கைக்கும் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரண்ட் நெக்லேயும் கூட ஃபஸ்ட் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ரேம் மாட்டினாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டணும். ஏன்னா பேக்கில் வந்து நம்ம அந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் பார்த்து மாட்டணும். இல்லை நான் கையிலேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிசைன் தான் போட போகிறோம். நம்ம கையிலேயே ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் வந்து மாட்டிக்கிறேன் ஃப்ரேமில். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுமே வந்து நான் அந்த மாதிரி மாட்டியிருக்கேன். ஓகேவா? இது வந்து அட்டம், அதிலேருந்து கவர் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மாட்டியிருக்கேன். நம்ம எங்கே ஒர்க் பண்ணமோ ஒர்க் பண்ணிக்கலாம். அகெயின் வந்து சேம் அதே தான், அங்கே எப்படி நம்ம டிசைன் பண்ணமோ அதே தான். ஓகேவா? நான் இதே மாதிரி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் அகெயின் கூட நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், நீடில் எடுக்கிறீங்க. நான் கொஞ்சம் டபுள் ஸ்டான்ஸாக போட்டிருக்கேன். ஸோ எனக்கு 4 இருக்குது. ஓகேவா? நான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி அந்த பெட்டல் பக்கத்தில் எடுத்து சென்டரில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? அவ்வளோதான். அது 6 பெட்டலாக இருந்தாலும் ஓகே, 4 பெட்டலாக இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் 5 பெட்டலுமே பார்த்திங்கன்னா டைட்டாக போட்டேன். ஓகேவா? சென்டரில் இந்த பீடை கொடுத்து ஒரு லாக் ஒன்று பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃப்ளவருக்குமே நீங்கள் லாக் போட்டு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதுக்காக தான் லாக் போட சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கோலம் ஃப்ளவர் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணும்போதுமே இங்கே ஒரு ஸ்டிச், அதாவது இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டிச், அப்புறம் இடையில ஒரு ஸ்டிச், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு பெருசாக வேணும்னா இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த 2 ஸ்டிச். ஓகேவா? ஆனால் அதே இடத்துலையே ஒரு 3 to 4 டைம்ஸ் போட்டுறணும். பாருங்கள், நான் 2 டைம்ஸ் தான் போட்டேன். அவ்வளோ டைட்டாக இருக்குது எனக்கு. நான் வந்து கொஞ்சம் லென்த்தாக எடுத்திருக்கேன். ஸோ கீழேயுமே நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் அவ்வளோ டைட்டாக இருக்குது.
ஓகேவா. இப்போ லாக் பண்ணிக்கலாம். லாக் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் போடுறவங்க போட்டுக்கலாம். நான் வந்து நாட் போட்டுக்குவேன், அதாவது இந்த மாதிரி ஃபைனலாக முடிக்கும்போது. ஓகேவா. மித்தபடி நீங்கள் அந்த பெட்டல்ஸ் ஒன்றும் போடும்போது ஒரு லாக் போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம போடுவோம் இல்லையா, நார்மல் நீடில் லாக், அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணும்போது கம்பல்சரி எண்ணாட் பண்ணிக்குவேன். எண்ணாட் பண்ணிட்டேன். இப்போ வேறு இன்னொரு த்ரெட்டு நம்ம நீடில் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஹேங்கிங்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு பீடை நம்ம தள்ளிட்டு நீடில் வந்து இறக்கிடுறோம். ஓகேவா. அவ்வளோதான் ஹேங்கிங்ஸ். ஒரு லாக் ஒன்று போட்டுக்கிறோம். ஓகேவா. சேம் ஒர்க்கு தான். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் நெக் இது கழட்டிட்டேன் ஃப்ரேம் அவுட்டு. ஓகேவா. நமக்கு இந்த ஹேங்கிங்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரேமில் வச்சு பண்ணும்போது ஸ்ட்ரிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பட் கழட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அது எச்சா வந்து ஒன்று ஒன்று லூஸ் ஆயிரும் இல்லையா, அந்த லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அந்த லாக் ஒன்று கொடுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா. கம்பல்சரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு லாக் கொடுத்துட்டிங்கன்னா ஆடாது, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. இப்போ பாருங்கள், இது ஃப்ரண்ட் நெக்கு அண்ட் வந்து இது பேக் நெக்கு. நான் வந்து உங்களுக்கு ஃப்ளாஸ் போட்டிருக்கேன். இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஓகேவா. இல்லைனா கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும், அதனால் நான் ஃப்ளாஸ் போட்டு காட்டுறேன். அதில் இந்த ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேது. இது ஒயிட்டும் இல்லை, லைட்டு கோல்டிஷ் மாதிரி இருக்குது. இப்போ இது பேக் அண்ட் வந்து இது ஃப்ரண்ட்டு. ஓகேவா. ஸ்லீவ் வந்து சின்னதாக இருக்கும். அந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் யூஸ் பண்ணுறவங்கலாம் வச்சுருப்பாங்க. பட் இப்போ என்கிட்ட அது இல்லை. நம்ம வந்து ஹேண்டில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பார்த்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. இங்கே பாருங்கள், சென்டராக நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதே இடத்துல நான் வந்து இந்த ஃப்ளவர் டிசைனை கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். பட் வந்து இங்கே ஃப்ரேம் இல்லாதனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம இப்படி கையில் பிடிச்சி தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பண்ணதை விட நம்ம இங்கே பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். ஃப்ரேம் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும் போது நீங்கள் நீடில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் வந்து ஃப்ரேம் இல்லை. ஓகேவா. நான் வந்து இது வந்து உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். ஹேண்டிலையும் வந்து சேம் நான் இதே ஃப்ளவர் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா. அதனால் சேம் அதே மெத்தடு தான். பட் இதில் ஃப்ரேம் இல்லைனாலும் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நார்மலாக நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மெத்தடு தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் ஸ்லீவுமே ஒர்க் பண்ணிவிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து பேக்கு. ஓகேவா. இது வந்து ஃப்ரண்ட்டு அண்ட் இங்கே பாருங்கள், ரெண்டு ஸ்லீவ்லேயுமே போட்டாச்சு. ஸ்லீவ் வந்து நீங்கள் நார்மலாக பிடிச்சி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பார்த்து ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸ்லீவில் இனிமேல் அங்கங்கே நம்ம புட்டாஸ் மாதிரி அதாவது ஒவ்வொரு மணிலாம் கொடுக்கலாம். பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் அன்ஸ்டிச்சுடு ப்ளவுஸ் வந்து பண்ணுவேன். அந்த வீடியோ வந்து நான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவேன், அப்போ பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இது உங்களுக்கு இன்னும் இறக்கமாக வேணும்னா இறக்கி பண்ணிக்கலாம். அந்த ப்ளேஸ் வந்து அது உங்கள் இஷ்டம். நீங்கள் உங்களுக்கு போட்டிங்கன்னா உங்கள் இஷ்டம். இப்போ கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படி ஒர்க் பண்ணி கொடுங்க. ஓகேவா. இது இன்னொரு ஸ்லீவு. இது நார்மல் ப்ளவுஸு. பட் பாருங்கள், இது வச்சதுக்கப்புறம் அந்த லுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ப்ரூச் ப்ளவுஸ் வந்து இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். என்ன டிசைன்னாலும் சரி, அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸு அது மாதிரி விட்டு கரெக்டாக பண்ணணும். இங்கே கொஞ்சம் எப்பயுமே தள்ளி தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதில் என்ன டவுட்னாலும் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருக்கோம், அதில் நீங்கள் கேட்கலாம், இல்லைனா கமெண்ட் பண்ணலாம். அண்டு பார்த்திங்கன்னா ப்ரூச் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கே எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா.